என்னோடய பேர் வந்து மீனாட்சி. நான் மதுரையில் மண்மலை கருசாமி கோயில் பூசாரியாக இருக்கேன். நான் வந்து கோயிலுக்கு உண்டான திங்ஸ் அனைத்தையும் மாட்டுத்தாவணிக்கு போய் தான் சைக்கிளை வாங்கிட்டு வரேன். டெய்லி வந்து எப்படி வந்து நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி சைக்கிள் வந்து நிப்பாட்டினா தான் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸ்கூலில் திருச்சியிலலாம் நான் படிக்கும்போது சின்ன பிள்ளையில கூட ஒரு பஸ்ஸெல்லாம் முன்னாடி ஓட்டி போயிருந்திருக்கேன். அப்போ எங்கள் ஸ்கூல் டீச்சர் சிஸ்டர் உட்காந்துருந்தவங்க, என்ன மீனாட்சி நீ ஜெட்டு மாதிரி ஓட்டுற அப்படின்னு அவங்க ரொம்ப கேள்வி பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து சைக்கிள் ஓட்டுறது வந்து ஒரு பெருமையாக நினச்சி நான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பானது. சைக்கிளுடைய ஒரு எக்ஸசைஸ் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அந்த சைக்கிள் ஓட்டுறதுனால எனக்கு ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை. நல்லா சைக்கிள் ஓட்டுவாங்க, லக்கேஜ் நல்லா கொண்டு வருவாங்க, டவுல்ஸ் அடித்து கொண்டு வருவாங்க. என் வயசுக்குள்ள அப்படி கொண்டு வர முடியாது. சைக்கிள்ன்றது என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். என்னோடய ஃப்ரெண்டு தோழன் நிறையா சொல்லியிருக்கேன். ஈடிவி பாரத், தினமரை டிவியில் வந்து எல்லோரும் கேட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து சைக்கிள் வந்து ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தோழன் ஆகும்போது என் கூடவே தான் சைக்கிள் எப்போதுமே இருக்கணும். சைக்கிள் தான் நமக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்றியமையாதது. சைக்கிளுடைய இதை வந்து ஜனங்க வந்து நிறைய மறந்துட்டாங்க. சைக்கிள் வந்து நிறைய மறக்கக்கூடிய பொருளாக போகக்கூடாது. நம்ம எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு அத்தியாவசிய பொருளாக கொண்டுட்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். எப்பயுமே சைக்கிள் ஓட்டிட்டு தான் போவாங்க. அவங்கள பார்த்து நானும் சைக்கிள் ஓட்டி தான் போகணும். காலேஜை படிக்கிறேன், சரி காலேஜுக்கே சைக்கிள் ஓட்டி தான் போகணும் அப்படின்னு நான் நினச்சி. சைக்கிளில் வந்து நீங்கள் வந்து செலவு இல்லாமல் பைக்குக்கு பெட்ரோல் போடணும், அதை ஆன் பண்ணி போகணும், டிராஃபிக் நிறைய இருக்குது. சைக்கிள் அப்படி கிடையாது. எடுத்தால் நம்ம கூட வந்துடுவாங்க, கூப்பிட்டா கூடவே சைக்கிள் வந்துடும். போயிட்டு நம்ம பாட்டுக்கு எங்கே போயிட்டு வந்துடலாம் ஃப்ரீயாக. டெய்லி காலையில் சாயந்தரமும் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு போயிட்டு வந்தால் அது பெரிய எக்ஸசைஸ். நமக்கு ஃப்ரீயாக இருக்க எல்லாமே நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தாக இருக்குது. நமக்கு வந்து 25 வருஷமாக நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியில் ஓட்டின கணக்கு பார்த்தா நிறைய வரும். நான் சின்ன பிள்ளைந்து ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். என்னை சைக்கிள் ஓட்டக்குன்னு யாரும் தடை சொன்னதில்லை. ஓரக்கிழங்களில் சைக்கிள்லாம் அழிஞ்சிட்டு வருது. நீ சொன்ன கரெக்டு தான். ஆமாம், அழிஞ்சிட்டு வருது. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப மனம் வருத்தத்துக்குரிய இதாக கொண்டு வரேன். சைக்கிள் வந்து நிறைய குறையிறது வந்து ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அது வந்து நிறைய கொண்டு வரணும். எந்தெந்த வழியில் கொண்டு வரலாம் நம்ம ஜனங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக ஜனங்களுக்கு வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறதான் நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படின்னா என் பொண்ணு சொன்ன மாதிரி வேலைக்கு ரெகுலராக வந்துட்டிங்கன்னா நீங்கள் சைக்கிள் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்மளாம் வந்து ஒரு முயற்சிகள் பண்ணி ரெகுலராக லீவ் போடாமல் வர ஒர்க்கர்ஸுக்கு சைக்கிள் கொடுக்குற அப்படின்னு கிஃப்ட் கொடுத்தா நிறைய வந்து ஆர்வமாக வாங்குருவாங்கன்ற நிறைய ஒரு ஆசைகள் நிறைய இருக்குப்பா. இப்போ உங்கள் வயசில் உள்ளவங்கலாம் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறது இல்லை, உட்காந்துட்டு முட்டி வலிக்குது, கால் வலிக்குதுன்றாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? அவங்களுக்குலாம் சைக்கிள் வந்து பழகலைன்னு சொல்லுவாங்க, பழகலைம்பாங்க. பழகாததுக்குள்ள நம்ம என்னம்மா செய்யலாம், வீட்டில் இருந்து வச்சுருவோம். வீட்டை நிப்பாட்டி ஓட்டினா கூட பரவாயில்லப்பா. இப்போ வந்து பழகலை அப்படின்னா நிப்பாட்டி வச்சு கால் கொடுத்தா கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு இது 100% ஒரு 40% கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். சைக்கிள் ஓட்டி நம்ம 4 கிலோமீட்டர் போயிட்டு வர்றது பவர் நின்றுக்கிட்டே கூட கொஞ்சம் ஓட்டினா கூட கண்டிப்பாக 40% நமக்கு கிடைக்கும். சைக்கிள் நமக்கு வேணுங்கிற அத்தியாவசிய பொருளாக நினைங்க. எல்லாரும் பழகிடலாம், ஈஸியாக பழகக்கூடிய இது சைக்கிள். இந்த வீடியோ பார்த்துருதுன்னு கூட எல்லாரும் சைக்கிளை வந்து புதுப்பிங்க, ஓட்டி பாருங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்க விரும்புகிறேன்ப்பா.